அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா துதி உமக்கே கனம் உமக்கே மகிமை உமக்கே என்றென்றைக்கும் துதி உமக்கே கனம் உமக்கே மகிமை உமக்கே அப்பா என்றென்றைக்கும் உமக்கே 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 ஸ்தோத்திரம் உமக்கே 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 ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள அப்பா நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் அப்பா உங்க பிரசன்னத்தால் எங்களை மூடுகிறவரே ரபஹதல கசித்தனே ரமகதட ரபகதட ரபா இயேசு ராஜா உங்களை நாங்க உயர்த்துகிறோம்ப்பா உயர்த்துகிறோம்ப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே துதிக்கு பாத்திரரே வானத்தை சிங்காசனமாக்கி பூமியை பாதப்படியாக்கி வாழ்கிற எங்கள் பரிசுத்த தெய்வமே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் போற்றப்படுகிற எங்கள் உன்னதரே ராஜா நாங்க உங்களை துதிக்கிறோம்ப்பா இயேசு ராஜா உங்களை நாங்க உயர்த்துகிறோம்ப்பா உயர்த்துகிறோம்ப்பா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா உங்க நாமத்தை போற்றுகிறோம்ப்பா உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம்ப்பா மகிமைக்கு பாத்திரரே மாட்சிமை நிறைந்தவரே துதிகளின் மத்தியில் வாழ்பவரே எங்கள் தூயாதி தூயவரே நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அவருடைய தன்மைகளை நினைத்து நாங்கள் துதிக்க கூடியிருக்கிற இந்த வேளையில ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மீது அளவில்லாமல் மூடட்டாப்பா ஆண்டவரே வீடுகளில் இருந்து ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரே தாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ஆளுகை செய்வதாக ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால வரங்களினால கிருபைகளினால இரக்கங்களினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி அப்பா உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க செய்யும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அனுபவிக்க செய்யுங்க உங்களை துதித்து ஆராதிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் விடுதலை உண்டாகட்டும் பவுலும் சீலாவும் அந்த நடுராத்திரியிலே துதித்த போது ஜெபித்த போது அஸ்திபாரங்கள் அசைந்ததே இன்னைக்கு ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுக்களும் கலன்று போகட்டும் அஸ்திபாரங்கள் அசைவுறட்டும் ஆவியானவர் எங்கள் நடுவே அசைவாடுவீராக விடுதலை கேட்கிற எல்லாரும் விடுவிக்கப்படுவார்களாக கேட்கிற அத்தனை பேருடைய கட்டுக்களும் கலன்று போகட்டும் விடுதலை அடையட்டும் ரட்சிப்பு உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டவிழ்க்கிறோம்ப்பா நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி உம்முடைய நாமத்தை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை கூட ஆராதிக்க கூடியிருக்கிற
வீடுகளில் பார்த்து ஆண்டவரை துதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதம் 5வது சங்கீதம் 12வது வசனம் இப்படி எழுதியிருக்கிறது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க. இந்த வார்த்தை நீதிமானாகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர் காருண்யம் அவருடைய இரக்கத்தினால் கிருபையினால் கேடகமாக சூழ்ந்து கொள்கிறார். இதையே நாம் பாடி துதிக்க போகிறோம். காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை காத்து கொள்கிறவர் ராஜா. கர்த்தாவே என் நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர், எனவே எதிர்கால பயமில்லை, எதற்கும் கலக்கம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி துதிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. தேங்க்யூ அப்பா. காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றேன் கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றேன் கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றேன் கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். சொல்லுங்க, காருண்யம் என்னும் கேடகத்தால் சூழ்ந்து கொள்கின்றேன் கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். எதிர்கால பயம், எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் எனக்குள்ளே இருப்பதனால். நம்பும் மனிதர் 11வது வசனம் இப்படி எழுதியிருக்கு பாருங்க, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆண்டவருடைய நாமத்தை நேசித்து அவரை உயர்த்துகிற நீங்களும் உங்கள் குடும்பமும் அவருக்குள் களி கூறும்படி ஆண்டவர் தம்முடைய மகிமையின் கிரியைகளை உங்க வாழ்க்கையில செய்தருளுவாராக. நீங்க துதிக்கும் போதே உங்க எல்லைகளில் அவருடைய தெய்வீக சமாதானத்தின் கிரியைகள் நடப்பதாக. வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க துதிக்க துதிக்க அவருடைய சந்தோஷம், அவர் தருகிற இரட்சிப்பின் சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். சேர்ந்து துதிப்போம் ஆண்டவரை. நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள், நம்பும் மனிதர் சந்தோஷமாய் மகிழ்வுடன் பாடுவார்கள். அவர்களை நீர் காப்பாற்றுவீர் அனுதினமும் கைவிடாமல், அவர்களை நீர் காப்பாற்றுவீர் அனுதினமும் கைவிடாமல். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதா, எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதா, எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றீர் அப்பா. நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர் காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கிறவரே ராஜா, உமக்கு நன்றி அப்பா. காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றீர் கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். தெரிந்து கொண்டீர் உமக்கென்று அதை நான் அறிந்து கொண்டேன். சொல்லுங்க, தெரிந்து கொண்டீர் உமக்கென்று அதை நான் அறிந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி உம்மையை நான் சார்ந்து கொண்டேன், நீதியுள்ள பலி செலுத்தி உம்மையை நான் சார்ந்து கொண்டேன். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதிர்கால பயம் இல்லையே
நீர் எனக்குள் இருப்பதா எதை குறித்தும் கலக்கமில்லை. எனக்குள்ளே இருப்பதனா எதை குறித்தும் கலக்கமில்லை இருப்பதனா காருண்யம் என்னும் கேடகத்தான் காத்து கொள்கின்றேன். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். உணர்ந்து என் கூட சொல்லுங்க, தெரிந்து கொண்டீர் உமக்கென்று அதை நான் அறிந்து கொண்டேன். உங்களை என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அவர் தமக்கென்று அழைத்திருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தெரிந்து கொண்டீர் உமக்கென்று அதை நான் அறிந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி இந்த மாலை நேரத்தில் நீதியுள்ள துதி பலி செலுத்தி உம்மையை நான் சார்ந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி உம்மையே நான் சார்ந்து கொண்டேன். எத்தனை பேரால சொல்ல முடியும், உங்களை நான் சார்ந்து கொண்டு இருக்கிறேன்ப்பா, என் ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? சேர்ந்து உற்சாகமா ஆண்டவரை உயர்த்துவோமா? இந்த சரணத்தை நீண்டு சொல்லுங்க. அப்பா, தெரிந்து கொண்டீர் உமக்கென்று அதை நான் அறிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டீர் உமக்கென்று அதை நான் அறிந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி உம்மையை நான் சார்ந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி உம்மையை நான் சார்ந்து கொண்டேன். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதா. எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடகத்தான் காத்து கொள்கின்றீர். அப்பா, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றேன். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதா. எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். அப்பாவை பார்த்து சொல்லுவோமா, உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். சொல்லுங்க, சமாதானத்தால் நிரப்புகிறீர், உங்க சுகம் தந்து நடத்துகிறீர். திரும்ப சொல்லுங்க, உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. இந்த உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். உங்க சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். சேர்ந்து கைத்தட்டி சொல்லுங்க, உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். ஆமென். சுகம் தந்து நடத்துகிறீர். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றீர். ஆமென். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். எதிர்கால பயமில்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதிர்கால பயமில்லையே
எனக்குள் இருப்பதா, எதை குறித்தும் கலக்கமில்லை. எனக்குள்ளே இருப்பதனா, 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 எதிர்கால பயம் இல்லையே. நீங்க எனக்குள் இருப்பதா, எதிர்கால பயம் இல்லையே. நீங்க எனக்குள் இருப்பதா. எப்படி சொல்ல முடியும்? டெய்லி நம்முடைய தேவைகள் பெருகிக்கிட்டே இருக்கிற இந்த காலம், நமக்கு நிறைய சோர்சஸ் தேவைப்படுது. ஒவ்வொரு நாளும் டெய்லி எந்திரிக்கும் போதே நமக்கு அந்த நாளை எப்படி நாம் முடிக்க போறோன்ற மாதிரி நிறைய தேவைகள் நம்மை சந்திக்குது. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நாள் காலையில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வாக்குத்தத்தங்கள் நீண்ட காலத்துக்கு அப்புறம் நிறைவேறி தனக்கு ஒரு நல்ல ஆண் மகனை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்ற சந்தோஷத்துல அந்த மகனோடு அவர் சந்தோஷமா உறவாடிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் காலையில ஆண்டவருடைய சத்தம் கேக்குது, நீ நாளைக்கு காலையில ஓ மகனை எனக்காக பலியிடு, நான் சொல்ற மலை மேல கூட்டிட்டு வந்து பலியிடணும் அப்படின்னு சொன்னோன்னே நீண்ட நாள் காத்திருந்த அந்த வாக்கு தத்துவம் எப்படி ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல இப்படி உடைச்சிட்டாரே அப்படின்னு எவ்வளவு பதட்டமா இருந்திருக்கணும். ஆனா மறுநாள் எப்போது விடியும் என்று காத்திருந்தது போல ஆபிரகாம் காத்திருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. அவருக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் தந்தாரே, என்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பெருகுன்னு சொன்னாரே. தந்த ஒரு மகனை கேட்கிறாரு என்ற பதட்டம் இல்லை, எதிர்காலத்தை குறிச்சுதான பயமே வரல. காரணம் என்ன? எப்படி ஒரு மகனை பலியிட முடியும்? ஒரு மகனை பலியிட்டுட்டாருன்னா அடுத்து அவருக்கு ஆண்டவரால் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு நிறைய கேள்விகள் அவருக்குள்ள இருந்திருக்கலாம், பயம் இருந்திருக்கலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவருடைய செய்கையை பார்த்தா மறுநாள் காலையில அந்த எப்படா விடியும்னு காத்திருந்தது போல தன் மகனை கூட்டி கொண்டு யாருகிட்டையும் பெருசா சொல்லாம அந்த மகனை கூட்டிட்டு பலி செலுத்த கூட்டிட்டு போறாரு. காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சா ஒரு வார்த்தை எனக்கு இன்னைக்கு மனதில் பட்டது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1 வசனம். ஏற்கனவே இது போல எதிர்காலத்தை குறிச்சுதான காரியங்கள்ல பயம் நிறைந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் பேசின வாக்கு தத்தங்கள் இருக்கு பாருங்க. அவருக்கு அந்த 15வது அதிகாரத்தின் 1 வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமை தரிசனத்தை ஆண்டவர் சந்திக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் அப்படின்றார். அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு கேடக மாதிரி இருக்கேன்ப்பா, உனக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கிறேன்ப்பா. அதனாலதான் இவ்வளவு நேரம் நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம். காருண்யம் என்னும் கேடகத்தால் நீர் சூழ்ந்து கொள்கிறீர், எங்களை காத்து கொள்கிறீர், அதனால எதிர்கால பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைன்னா அவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறதுனால உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், உன்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையான எல்லாமுமா இருக்கிறேன். உனக்கு என்னென்ன காலத்துக்கு பலன் தேவையோ, என்ன தேவையோ பூர்த்தி செய்யணுமோ அதுவாகவே நான் இருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த மாலை நேரத்திலையும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, அவர் உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறார். ஆமென். சொல்லுவீங்களா? ஆண்டவரே நீர் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறீர். எனக்கு இந்த உலகத்தின் பலன் மேல நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்தை குறிச்சுதான பயமும் எனக்கு இல்லை. ஏன்னா நீங்க எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறீர். ஆமென். இந்த எண்ணம் தான் தன் மகனை கூட பலியிட ஒரு தகப்பனை துணிய வைத்தது. இந்த மகனை வச்சுதான் எதிர்காலம்னு நான் ஏன் நினைக்கணும்? எதிர்காலமே அவர் தானே அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் ஒன்றையும் பறிக்கவே இல்லை. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையின்படியே ஒன்றும் தவறாமல் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? எனது கேடயம் நீர்தானே, எனது மகிமையும் நீர்தானே, மலை போல உறுதியுடன் நிலை நிற்க செய்கிறீரப்பா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனது கேடயம் நீர்தானே, எனது மகிமையும் நீர்தானே. சொல்லுங்க,
எனது கேடயம் நீர்தானே, எனது மகிமையும் நீர்தானே. மலை போல உறுதியுடன் நிலை நிற்க செய்கின்றீர், மலை போல உறுதியுடன் நிலை நிற்க செய்கின்றீர். சேர்ந்து உற்சாகமா சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. எனது கேடயம் நீர்தானே, எனது மகிமையும் நீர்தானே, எனது கேடயம் நீர்தானே, எனது மகிமையும் நீர்தானே. மலை போல உறுதியுடன் நிலை நிற்க செய்கின்றீர், மலை போல உறுதியுடன் நிலை நிற்க செய்கின்றீர். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதா, எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றேன், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். காருண்யம் என்னும் கேடகத்தால் ஒரு half note மேல போறோம். எனது கேடயம் நீர்தானே, எனது மகிமையும் நீர்தானே. சொல்லுங்க, எனது கேடயம் நீர்தானே, எனது மகிமையும் நீர்தானே. மலை போல உறுதியுடன் நிலை நிற்க செய்கின்றீர், மலை போல உறுதியுடன் நிலை நிற்க செய்கின்றீர். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால், எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றேன், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். காருண்யம் என்னும் கேடகத்தால் காத்து கொள்கின்றேன், கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதா, எதிர்கால பயம் இல்லையே நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே இருப்பதனால், எதை குறித்தும் கலக்கமில்லை எனக்குள்ளே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசு, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி தேவன்
தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன் இயேசையா, நம்புவேன் இயேசையா, உம்மையே நம்புவேன் இயேசுவை, அப்பா நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. என்னை காக்கும் கேடகமே, சொல்லுங்க கேடகமே, தலையை நிமிர செய்பவரே. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. அப்பா இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான். உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரே என்னை தாங்குகிறீர். படுத்து உறங்கி விழித்தெழுவேன், நீரே என்னை தாங்குகிறீர். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான். சொல்லுங்க ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை 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 அப்பா அப்பா, உங்களுக்குத்தான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஹல்லேலூயா. சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சிட மாட்டேன். நம்பிக்கையோட சொல்லுங்க, சூழ்ந்து எதிர்க்கும் பகைவருக்கு நாங்க அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். ஏனென்றால் விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்திடுவே. தேங்க்யூ அப்பா, தெய்வம் நீங்க தான்ப்பா.
வெற்றி பாதையில் நடத்துகிறவரே, விடுதலை தரும் தெய்வம். உங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வாழ்வை நீர் தருகிறீர். யாரெல்லாம் உம்மை நம்பிக்கையோடு ஆராதிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி அப்பா. நோயின் கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறதற்காக, விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி. எந்தெந்த இடத்துல கட்டப்பட்டது போல ஒரு நெருக்கடியை சந்திக்கிறார்களோ அந்த பகுதிகளில் எல்லாம் விடுதலை தருகிற எங்கள் தெய்வம் நீர் விடுதலையாக்குகிறதற்காக நன்றி. கட்டுக்கள் உடைக்கப்படுகிறதற்காக நன்றி. ஓ ராபா ஷேக் தலரமரதனே, விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறேன். ஆமென். விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பக்தி உள்ளவும் அடியார்களை அப்பா உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். எங்களை தெரிந்து கொண்டவரே, ஓ பக்தி உள்ள எங்களை பிரித்தெடுத்தீர், தெரிந்தெடுத்தீர், வேறு பிரித்தீர். நன்றி வேண்டும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். வேண்டும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆராதனை ஆராதனை சகதேர மகனே ஆராதனை. ஓ அம்மா அப்பா உங்களுக்கு கலந்தனரே ஆராதனை டடி டடி அப்பா அப்பா உங்களுக்கு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகிமை உமக்குத்தானே. ஹல்லேலூயா. எங்கள் போற்றுதலுக்குரிய பெரியவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளும் என் மக்கள் இருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் எல்லா பர்வதங்களை மெழுகு போல உருகச் செய்கிற, எதிரான கிரியைகளை இல்லாமல் ஆக்குகிற, முற்றிலும் அதனுடைய அடையாளங்களை அழிக்கிற தெய்வீக பிரசன்னம், தெய்வீக பிரசன்னம். சாந்தலே கபஹதலரபா ரேப்ரஹதனரபா. தேங்க்யூ அப்பா. இன்னும் ஒரு முறை ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீங்கதானே அப்பா. உலகம் தருகின்ற, எத்தனை பேரால சொல்ல முடியும்? இந்த உலகம் தருகிற எல்லா சந்தோஷத்தை விட, எல்லா உறவுகள், பொருட்கள், பணம், மற்ற எல்லா காரியங்களும் தருகிற சந்தோஷத்தை விட உலகம் தருகின்ற மகிழ்வை விட
மேலான மகிழ்ச்சி நீங்கதானே அப்பா. நீர் ஒருவரே பாதுகாத்து சுகமாய் வாழ செய்கின்றீர். நீங்க ஒருவரே எங்களை பாதுகாத்து சுகமாய் வாழ செய்பவரே. வலுவாமல் காத்திட்ட தேவனே, எங்க வலக்கரம் பிடித்தவரே. வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. உணர்ந்து சொல்லுங்க எங்களை. வலுவாமல் காத்திட்ட தேவனே, எங்க வலக்கரம் பிடித்தவரே. எல்லா வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. வலுவாமல் வலுவாமல் காத்திட்ட தேவனே, வலக்கரம் பிடித்தவரே. வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே. ஆயிரம் நாவிருந்தாலும் ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் ஆயிரம் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவை. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவை. மீண்டும் இந்த சரணத்தை சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீரா. நீங்க செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தால் ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராரபகஷே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன்ப்பா. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவை. தேங்க்யூ அப்பா. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவை. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. என் மேலும் கண்ணை வைத்து உங்க வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. உம் அன்பால் நிறையுதே. உம் அன்பால் நிறையுதே. ஆயிரம் நாவிருந்தால் ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாடுவதே. வார்த்தைகள்
சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவை. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவை. எத்தனை சோதனைகள், எத்தனை நெருக்கத்தின் பாதைகள், வேதனையின் பாதைகள், ஆனால் இறங்கி வந்து நம்மை மறைத்து காத்து கொண்ட அந்த கேடகமானவர், அந்த மறைவிடமானவர், காருண்யம் நிறைந்தவர், ஆசீர்வதிக்கிற தகப்பன், அவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? அப்பாவுக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள், இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள், இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்றீரே. அப்பா, உன் தகப்பன் நான் என்றீரே. இந்த அன்பை நாங்கள் எங்களால் மறக்க முடியாதுப்பா. எத்தனை சோதனைகள், எத்தனை கண்ணீர் நிறைந்த பாதைகள், நடக்கவே முடியலப்பான்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் நான் உன் தகப்பன் என்று எங்களை மறைத்து நடத்தின உம்முடைய அன்பை நன்றி உள்ள இருதயத்தோடு ஆராதிக்கிறோம்ப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு நாங்க மகிமையை செலுத்துறோம்ப்பா. இந்த சரணத்தை சொல்லுங்க. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள், நீங்க இறங்கி வந்தீங்களே. எங்களை தனியா விடாம நீங்க இறங்கி வந்தீங்களே. உங்க தோல்ல தூக்கி சுமந்தீரே. எங்க கண்ணீரெல்லாம் மாற்ற உங்க வாக்கு தத்தங்களை எங்களுக்கு தந்து எங்களை திடப்படுத்தினீரே. நன்றி அப்பான்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்துங்க. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள், இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள், இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான் என்றீரே. உங்க தகப்பன் நான் என்றீரே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. எங்க ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. எங்க ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே.
உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்து நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டே எங்களை அசைவுற விட மாட்டே எங்களை அசைவுற விட மாட்டே எங்களை அசைவுற விட. எக்காலத்திலும் உம்மை நம்புவேன்னு சொல்லுவோமா? எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். சொல்லுங்க, அசைவுற அசைவுற விட மாட்டேன். ஒரு நாளும் எங்களை அசைவுற சகவதரவலே அசைவுற விட மாட்டேன். எங்களை அசைவுற விட மாட்டேன். நீர் போதும் என் வாழ்வில், நீர் அசைவுற விடாதவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் எங்க வாழ்க்கையில இருக்கிற என் தகப்பனே, எங்க வாழ்வில் நீர் போதும். எங்க வாழ்வில் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்க பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வழி நடத்துதலுக்காக நன்றி. உம்முடைய வழி நடத்துதலுக்காக நன்றி. உம்முடைய வழி நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. உங்களை நேசிக்கிறோம்ப்பா, உங்களை நேசிக்கிறோம்ப்பா. எங்களை அசைவுற மாட்டீர், அசைவுற விட மாட்டீர், அசைவுற விட மாட்டீர். ஏன்னா நீங்க எங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறீர். நீங்க எங்க கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறீர். எங்களை அசைவுற விட மாட்டீரப்பா, எங்களை அசைவுற விட மாட்டீர், எங்களை அசைவுற விட மாட்டீர், எங்களை அசைவுற விட மாட்டீர். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்திருவேன். என் பிள்ளைகள் பாழாக்கப்படுவதை இனி நான் அனுமதிக்க மாட்டேன். ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை பாலாவதை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய
அந்த தீமையினால் நீங்கள் விடும் பெருமூச்சை அவர் இனி கேட்டுக்கொண்டிருப்பதில்லை. அவருடைய வார்த்தை சொல்லுது, இப்பொழுது நான் எழுந்தருளுவேன், என் பிள்ளைகளுக்காக எழுந்து நிற்பேன், அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு நான் காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆராதித்த உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சீரல்களையும் அவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். நீங்கள் எந்த கரையை நோக்கி பயணப்பட்டு போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த கரையை நோக்கி உங்களை நகர்த்தக்கூடிய அவர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுவது இல்லை. அவர் உங்களை விட்டு விலகுவது இல்லை. அவர் உங்களை விட்டு விலகுவது இல்லை. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று அன்று யோசுவாவுக்கு சொன்னது போல இந்த மாலை நேரத்தில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவது இல்லை. உன் வாழ்க்கையில் சீறுகிற எல்லாவற்றிற்கும் விரோதமாக நான் எழுந்து உன்னை காத்து கொள்ளுவேன், உன்னை சுகமாய் இருக்க பண்ணுவேன். உங்களை காத்து சுகமாய் தங்க பண்ணுகிறவர். கடைசி அந்த வார்த்தையை சொல்லி நாம் நிறைவு செய்வோமா? என் பலனே, என் அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே, கண்மலையே, கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே, ஆசை என்னை ஆசை இன்னும் ஒரு விசை சொல்லுவோம். கண்மலையே, கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவர். சொல்லுங்க, கண்மலையே, அடைக்கலமானவரே, என்னை காப்பவரே, காப்பவரே, அசைவுற விடமாட்டே, எங்களை அசைவுற விடமாட்டே. என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க இவ்வளோ நேரம் உங்க சமூகத்தில், உங்க பிரசன்னத்தில் உங்களை ஆராதித்து கொண்டிருந்ததினால எல்லா கட்டுக்களும் கலன்று போகிறதற்காக நன்றி, விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி, சீறுகிறவர்களுக்கு இவர்களை காத்து சுகமாய் தங்க பண்ணுகிறதற்காக நன்றி. ஏனென்றால் எங்களுடைய கேடகமும் மகா பெரிய பலனுமாய் நீர் இருப்பதால் எதிர்காலத்தை குறித்து எங்களுக்கு பயம் இல்லை. யாரெல்லாம் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு பயத்தோடு ஆண்டவரே தேவைகளை நினைத்து குழம்பி இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே கேடகமாக மகா பெரிய பலனுமாக இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுடைய கேடகமாக மகா பெரிய பலனுமாக இருக்கிறார். ஆமென்.